Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல பாப்பிட்டையும் ஸ்லைமையும் சேர்த்து வச்சு விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாப்பிட் தனியா ஒரு ரிவ்யூ போட்டுருக்கேன். ஸ்லைமையும் வந்து நிறைய வீடியோல தனியா பார்த்திருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு விளையாண்டா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and வந்து இன்னொரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாப்பிட் வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் பேசி தொந்தரவு பண்ணல. ஃபஸ்ட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பாப்பிட்டில் முக்கியமானதே சவுண்ட் எஃபெக்ட் தான். அதை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் சூப்பராக இருக்கும். அதை கேளுங்க. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். குட்டி குட்டி பலூன்ஸை வந்து நம்ம ஊதி வச்சுட்டு அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விளையாண்டோன்னா அது வெடிக்கும் போது எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி நல்ல சவுண்டு கேட்கும். அதோட சவுண்டு வந்து கேட்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த பாப்பிட் முக்கியமாக வந்து விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாப்பிட் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இது வந்து ஹார்டின் ஷேப்பில் இருக்கிறது. ஓகே, வந்து கொஞ்சம் நேரம் இந்த பாப்பிட் கூட விளையாண்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைம் போட்டு விளையாடலாம். ஓகே, ஸ்லைமையும் நான் தனியாக ரிவ்யூ போட்டிருக்கேன். நிறைய வீடியோவில் வந்து ஸ்லைமை தனியாக ரிவ்யூ போட்டிருக்கேன். அதனால இப்போ ஸ்லைமையும் பாப்பிட்டையும் சேர்த்து வச்சு விளையாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு பாப்பிட் எடுத்தோடனே வந்து உடனே அதை வைக்கிறதுக்கே மனசு வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. விளையாடுறதுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தனால கையில் எடுத்தாலே ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது விளையாடும் போது. சீரியஸாக சொல்லணுன்னா அது கூட ஸ்லைம் போட்டு விளையாடும் போது இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஏன்னா ஸ்லைமை நம்ம தனியாக வச்சு விளையாடும் போதே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பிட்டும் தனியாக வச்சு விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு விளையாண்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் இந்த பாப்பிட் கூட விளையாண்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைம் ஓப்பன் பண்ணிக்கலாமா? நான் வந்து இந்த ஸ்லைம் வந்து கிளியர் ஸ்லைமு. லைட்டாக வந்து தான் கலர் தெரியும். ஒரு சில ஸ்லைம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் எடுக்கல. கிளியராக இருக்கிற இந்த ஸ்லைமை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லைமை வெளியே எடுத்தாச்சு. இந்த ஸ்லைமை வந்து நம்ம பாப்பிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழி இருக்கும்ல, அந்த குழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைமோட சேர்த்து வச்சு பாப்பிட்டை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸ்லைம் எடுத்தோடனே நான் வந்து பாப்பிட்டில் போடாமல் கொஞ்சம் நேரம் விளையாடினேன். ஏன்னா வந்து ஸ்லைம் எடுத்தோடனே கண்டிப்பாக எல்லாேருக்கும் விளையாடணும்னு தோணும். அந்த மாதிரி தான் நானுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாப்பிட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன குழிலையும் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த ஸ்லைமை போட்டுக்கிறேன். போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எல்லா குழியிலையும் போட்டாச்சு. அந்த ஹார்டின் ஷேப் ஃபுல்லாக வந்து ஸ்லைமில் வந்து நிறச்சாச்சு. இப்போ வந்து இதில் கை வச்சு விளையாண்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருந்துச்சு. இதே கிளியர் ஸ்லைமாக இருந்தால் அப்படியே தண்ணி மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ இல்லை. ஒரு மாதிரி ஜல்லியில் ப்ரெஸ் பண்ணால் சவுண்டு எப்படி வருமோ அந்த மாதிரி தான் சவுண்டு இருக்குது. ஏன்னா கீழே இருக்கிறதும் வந்து ஒரு சிலிக்கானில் செஞ்ச மோல்டு, அதுக்கு மேலே இருக்கிறதும் வந்து ஸ்லைம். அது ரெண்டுத்தையுமே ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இல்லை. ஸ்லைம்லேயும் சவுண்ட் எஃபெக்ட் இல்லை. லைட்டாக வந்து ஜல்லியை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவும் கிடையாது. பட் நம்ம கையில் வச்சு விளையாடுறோம் பார்த்திங்களா, விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது சீரியஸாகவே. ஏன்னா ஸ்லைம் கூட ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த குழிக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்குது. அதை அப்படியே என்ன பண்ணேன், பின்னாடி திருப்பிட்டு ஸ்லைம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அப்படியே பின்னாடி திருப்பிட்டு இந்த பக்கம் இருக்கிற குழியெல்லாம் ப்ரெஸ் பண்ணேன். அது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கே. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்லைம் போட்டு இந்த மாதிரி விளையாண்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது சீரியஸாக சொல்லணுன்னா. ஓகே, இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு நம்ம ஸ்லைமை வெளியே எடுத்துக்கலாம். அந்த பின்னாடி திருப்பி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா பொசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நார்மல் ஸ்லைம் நார்மல் ஸ்லைம் கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் ஸ்லைம் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்லைம் எடுத்துகிட்டு இந்த ஹார்டின் ஷேப்பில் இருக்கிற அந்த மோல்டோட அச்சு மட்டும் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் ஸ்லைமை இந்த மாதிரி பரத்தி கொஞ்சம் தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே இந்த பாப்பிட்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மோல்டில் எப்படி நம்ம கட் பண்ணி எடுப்போமோ அதே மெத்தடுக்கு பண்ணி பார்த்தேன். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்தோன்னா அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் உள்ளுக்குள்ளே குழியாக வரும். அந்த ஸ்லைமை ப்ரெஸ் பண்ணி நம்ம விளையாடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்தது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சுத்தமாக வரவே இல்லை. என்னன்னு தெரில, இந்த ஸ்லைமுக்கு தான் வரலையா இல்லை வந்து வேறு ஸ்லைம் வச்சா வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்லைமில் ட்ரை பண்ணால் வரல. இந்த ஸ்லைம் தான் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து ட்ரை பண்ணால் வரல. அதனால் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் பழைய ஸ்லைமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த ஸ்லைமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிரித்து அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு மேலே போட்டேன். அந்த பாப்பிட்டுக்கு மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி அதுக்கு மேலே போட்டு விளையாடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது ஸ்லைம் கூட. இது கூட
கூட ஜெல்லி ஸ்லைமை போட்டு விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து விளையாண்டு பார்க்கல. இந்த ஸ்லைம் தான் போட்டு விளையாண்டு பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஜெல்லி ஸ்லைம் போட்டு விளையாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. அண்ட் வந்து இந்த மாதிரி பாப்பிட் உங்ககிட்ட இல்லைனா நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கோம். பட் அது வந்து இந்த லெவலுக்கு இல்லைனாலும் வச்சு விளையாடுறதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக அதை வச்சு விளையாடலாம். பாப்பிட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு செகண்ட் மெத்தட் வேணும், அதாவது பார்ட் 2 வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அது போடுறதுக்கு. ஓகேவா? ஏன்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது பாப்பிட் பண்ணுறதுக்கு. அதனால் வேணும்னா கேளுங்க. நார்மலாக நம்ம வாங்கி சாப்பிட்ற ஜெல்லியில் கூட இந்த பாப்பிட் ரெடி பண்ணலாம். ஓகே அவ்வளோதான். இந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அதே மாதிரி ஸ்லைமில் போட்டு விளையாண்டது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை ஸ்பீடாக கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.